தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய முதல் 23 வேட்பாளர்களினுடைய பட்டியலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் அதிமுகவின் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. நேற்று தேர்தல் அறிக்கையை அதிமுக வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் இன்று காலை முதற்கட்டமாக 23 பேர் அடங்கிய பட்டியலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். எடப்பாடி தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி போட்டியிடவிருக்கிறார். மேலும் முன்னாள் அமைச்சர் பலருக்கு இதில் அதிக வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கும் சி.வி. சண்முகம் மயிலம் தொகுதியில் இந்த முறை போட்டியிடுவதற்காக வேட்பாளர் பட்டியலிலும் இடம்பெற்றிருக்கிறார். தற்போது இருக்கக்கூடிய 16 எம்எல்ஏக்களுக்கு அடுத்த முறையும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்பட்டதிலிருந்து முக்கிய கட்சிகள் வேலைகளை மும்முரமாக செய்து வருகின்றன. அந்த வகையில் கடந்த ஒரு தினத்திற்கு முன்னதாக என்டிஏ மற்றும் அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு என்பது இறுதி கட்டத்தை எட்டியது. பாஜக, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு என்பது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து நேற்றைய தினம் அதிமுக சார்பில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. இலவச பிரிட்ஜ் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் அதிமுக பொதுச் செயலாளர் வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் கருத்துக்களை நம்முடன் பதிவு செய்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். அதிமுக முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இன்று பிரச்சாரத்தையும் தொடங்க வருகிறார் கட்சியினுடைய பொதுச் செயலாளர். நேற்றைய தினம் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? ஏற்கனவே அவங்க வந்து 3 கட்டங்களாக 16 வாக்குறுதிகள் அவங்க ஏற்கனவே கொடுத்தாங்க. அதெல்லாம் சேர்த்துதான் இப்ப நேற்று வந்து 297 வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து ஆட்சிக்கு வந்தவுடன் 10,000 ரூபாய் கொடுக்கறது, பெண்களுக்கு குடும்ப கார்டு ஹோல்டர்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கறது, அப்புறம் வந்து பிரிட்ஜ் கொடுக்கறன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. உரிமை தொகையை 2,000 ரூபாய் உயர்த்தணும்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஆண்களுக்கு இலவச பஸ் பயணம் போன்ற விஷயங்கள், இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான வாக்காளர்களை கவரக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பாக்குறோம். அதே சமயம் இவ்வளவு இலவசங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் என்னென்ற ஒரு கேள்வி வருது. திமுக அரசை எதிர்த்து பலவிதமான பிரச்சாரங்களை, கடுமையான பிரச்சாரங்களை முன்னுக்கி வைக்கிறாங்க அதிமுகவினர். அதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு, கள்ளச்சாராயம், காவல் மரணங்கள்னு பல விஷயம், நிறைவேறாத வாக்குறுதிகள் பலது வைக்கிறாங்க. இவ்வளவு விஷயங்கள் சொல்லியும் மக்கள் திருப்தி அடைய மாட்டாங்க. அதனால நம்ம இலவசங்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோன்ற நிலைமையில தான் அதிமுக இவ்வளவு விஷயங்கள் அள்ளி விடுறாங்களா அப்படின்னு தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமையை பத்தி அவங்க தான் விமர்சிக்கிறாங்க. மோசமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இந்த சூழல்ல நீங்க எப்படி ஆட்சி நடத்துவீங்க, எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்ணுவீங்க? அதிமுக கொடுத்திருக்கிற வாக்குறுதிகள்ல கிட்டத்தட்ட 80,000 கோடியிலிருந்து 1 லட்சம் கோடி ரூபாய் வரையும் ஒரு வருஷத்துக்கு தேவையா இருக்கும். அதை எப்படி அவங்க மேனேஜ் பண்ணுவாங்கன்றது ஒரு முக்கியமான விஷயமா பாக்குறோம். சோ இது மக்கள் இதை எப்படி எடுத்துக்க போறாங்கன்றதை பொறுத்து இருந்தான் பார்க்கணும். மற்றபடி அவர்கள் வெளியிட்டிருக்கிற ஏற்கனவே 170 தொகுதிகளுக்கு மேல எடப்பாடி அவர்கள் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. இப்போ அதோட கண்டினியூவேஷனா தான் இதை பாக்குறோம் நம்ம. அதிமுக அப்படிங்கிற கட்சிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதே போல டெல்லி சென்று கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்திட்டு வர்றாரு அப்படின்னு தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி மீது விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. இப்படி இருக்கும்போது இல்ல நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் அப்படிங்கறத காட்டக்கூடிய வகையில எல்லா வேலைகளையும் திமுகவிற்கு முன்னதாக முடிச்சு வெளியிடுறாரா? எங்க முடிச்சாரு? இன்னும் வந்து பெருந்தலைவர் மக்கள் கட்சி போன வாட்டி கூட்டணியில இருந்து அதுக்கு கொடுக்கவே இல்லை. இன்னும் வந்து புரட்சி பாரத்துக்கு அவங்க கொடுக்கவே இல்லை. இன்னும் வந்து சில முக்குலத்தோர் சங்க இதெல்லாம் கட்சிகள்லாம் அவங்க கூட இருக்கு, அவங்களுக்கு எதுவும் கொடுக்கவே இல்லை. இவங்களுக்கு வாசனுக்கு கொடுத்துருக்கிறது மூலமாக 27 32 இடங்கள் தாமரையில போட்டி போடுது. அப்ப தாமரைக்கு வந்து 32 இடங்கள். இப்போ அது தவிர வந்து இப்போ ஏசி சண்முகத்துக்கு எல்லாம் எப்படி கொடுக்க போறாங்க தெரியல. அதெல்லாம் இன்னும் ஃபைனலைஸ் பண்ணாத இருக்காங்க. பாரிவேந்தருக்கு ஃபைனலைஸ் பண்ணாத. அதெல்லாம் வந்து பாஜக தன்னோட இடத்துல இருந்து கொடுக்கணுமா என்னன்னு தெரியல. எப்படி பார்த்தாலுமே பாஜக எதிர்பார்த்தபடி 30 இடங்களுக்கு மேல அவங்க வாங்கிட்டாங்கன்றது, தாமரை சின்னத்துல போட்டி போறதுக்கு 30 இடங்களுக்கு மேல வாங்கிட்டாங்கன்றது தெரியறது நமக்கு ஆக்சுவலா. அதனால இவங்க வந்து கூட்டணியை வந்து முற்றிலும் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகளை முடிச்சுட்டாங்களான்னா அதுல இன்னும் 1-2 தொகுதிகள்ல 1-2 கட்சிகளோட பேச்சுவார்த்தைகள் இன்னும் தொடர்றதுன்னு தான் நினைக்கிறேன் ஆக்சுவலா. திருப்பரங்குன்றம் தொகுதியில பாஜக போட்டியிடுவாங்களா, இல்ல பாஜக அந்த தொகுதியை வேணும் அப்படின்னு கோரிக்கை வைப்பாங்களாங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் பேசப்பட்டிருக்கும் போது இந்த முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல ராஜன் செல்லப்பா அந்த தொகுதியில போட்டியிடுவார் அப்படின்னு அறிவிப்பு வெளியாகி இருக்கு. இதை எப்படி பார்க்கணும்? திருப்பரங்குன்றத்துல வந்து பாஜக வந்து அந்த தீபம் ஏற்றுவதில் வந்து பிரச்சனை பண்ணது போன்ற விஷயங்கள், அப்புறம் கோர்ட் உத்தரவு, அதை தொடர்ந்து தமிழக அரசு ஒரு கடுமையான நிலைப்பாடு எடுத்தது. அந்த நிலைப்பாடுக்கு வந்து பாஜக தரப்புல எதிர்ப்பு தெரிவித்தது போன்ற விஷயங்கள்லாம் தொடர்ந்து அதிமுகவினால வந்து பாஜக முழுமையா இதுல வந்து ஆதரவு தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு எதுவும் கிடையாது. அப்படி தெரிவிச்சாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற மதச்சார்பற்ற அந்த ஓட்டுகளும் அவங்களுக்கு போயிடும். அதனால வந்து அவங்க கேட்கிற இடங்கள்லாம் கொடுக்க முடியாது. அறுபடை வீடுகள்ல திருச்செந்தூரை மட்டும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி வேற எந்த தொகுதியும் அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. திருப்பரங்குன்றம் ராஜன் செல்லப்பா ஏற்கனவே அவங்க போட்டி வெற்றி பெற்ற தொகுதியா இருக்கு.
அதை எப்படி வந்து அவங்க பாஜகவுக்கு குத்தி கொடுப்பாங்க? அதனால வந்து அதிமுகவை பொறுத்த மட்டும் அவங்க வந்து தங்களுடைய அந்த மதச்சார்பற்ற நிலையில் உள்ள ஒரு கட்சின்றதை வந்து அதுல பல விமர்சனங்கள் இருந்தா கூட அதை வந்து தொடர்ந்து தக்க வைக்க வேண்டிய ஒரு அந்த அந்த நிலைமையில தான் அவங்க இருக்காங்க ஆக்சுவலா. அதற்கான ஏற்பாடுகள் அல்லது அந்த அவங்களோட செயல்பாடுகள் வந்து கிட்டத்தட்ட அதை ஒட்டி தான் அமைஞ்சிருக்கும். திருப்பரங்குன்றத்தை அவங்க பாஜகவுக்கு கொடுத்திருந்தாங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய நிலைப்பாடு மதச்சார்பற்ற நிலையில அவங்க நிலைப்பாடுன்றது கேள்விக்குறியா இருக்கும் ஆக்சுவலா. CV சண்முகத்திற்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான அந்த காலம் அப்படிங்கிறது இன்னும் இருக்கு. அதே நேரத்துல இந்த முறை முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல மயிலம் தொகுதியில போட்டியிடுவார்னு அறிவிப்பு வெளியாகி இருக்கு. விழுப்புரம் தொகுதியில ஒருவேளை சசிகலா ராமதாஸ் கூட்டணி அங்க போட்டியிடும் பட்சத்துல அது ஒரு பாதகமா அமையலாம் அப்படிங்கறதுனால அந்த தொகுதி மாற்றம் நடந்திருக்கா? மயிலம் தொகுதியில் தான் வந்து உங்களுக்கு போன வாட்டி வந்து அது பாமக வெற்றி பெற்ற தொகுதி. அது இந்த வாட்டி வந்து பாமக கூட்டணியில் இருக்கிறதுனால அதிமுகவுக்கு சுலபமான வெற்றி சாத்தியமா இருக்கும். அங்க திமுக சார்பில் பெரும்பாலும் டாக்டர் மாசலாமணி போட்டி போடுவார்னு நினைக்கிறேன். அது எப்படின்னு தெரியாது. ஆனால் போன வாட்டி வந்து வடமத்திய மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட 77 தொகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா 16 தொகுதிகள் அதிமுகவும் ஒரு தொகுதியில தான் பாமகவும் கூட்டணியில வின் பண்ணாங்க. அப்போ அதிமுக ஓட்டுகள் எதுவுமே பாமகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகல. மயிலம் தொகுதியில மட்டும்தான் பாமக வெற்றி பெற்றாங்க. அப்போ சேஃபான ஒரு தொகுதி. திண்டிவனம் தொகுதியில கண்டிப்பா ஓட்டு கிடைக்காதுன்னு தெரியும். போன வாட்டியே வந்து அவரு விழுப்புரம் தொகுதியில போன வாட்டியே CV சண்முகம் என்ன சொன்னார்னா அவருக்கு வந்து மைனாரிட்டிகள் சிறுபான்மையோர் ஓட்டு போடலன்னு சொன்னார். இந்த வாட்டியும் அதே நிலைமை தான் கண்டினியூ ஆகும் பாஜக கூட்டணியில் இருக்கிறதுனால. அதனால சேஃபான ஒரு மயிலம் தொகுதியை நோக்கி அவர் போயிட்டாருன்றது என்னுடைய கருத்து. அதிமுகவினுடைய செயல்பாடுகள் குறித்து இணைப்பில் இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ.